welcome back to my channel. இந்த வீடியோல SBI Funds Managementோட IPO ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இவங்க தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் AMC கம்பெனியா இருக்காங்க in terms of managing largest asset under management. இந்த கம்பெனி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவோட கவர்மெண்ட் செக்டர் பேங்கான SBIயும் ஃபாரின் ஏஎம்சி கம்பெனியான அமுண்டி இன்டர்நேஷனலோட இந்தியன் ஹோல்டிங் கம்பெனியான அமுண்டி ஹோல்டிங் இந்தியா இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் உருவாக்கப்பட்டதா SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கம்பெனியில் SBI பேங்க்குக்கு கிட்டத்தட்ட 62% ஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி அமுண்டி ஹோல்டிங் இந்தியாவுக்கு 36.33% ஸ்டேக் இருக்குது. ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2025 இவங்க டோட்டலாக 16.32 லட்சம் கோடி மதிப்புள்ள அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. இது இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை 15.5% இருக்குது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 126 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் இக்விட்டி ஃபண்ட்ஸ், அப்புறம் டெட் ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், ஆர்பிட்ராஜ் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், ஓவர்சீட் ஃபண்ட், ஓவர் நைட் ஃபண்ட்ஸ், நிறைய ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி பல ஃபண்ட்ஸை இவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதுபோக இந்த கம்பெனி ப்ரொஃபஷனல் அசட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நம்மள ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல், கார்பரேட் கிளைண்ட்ஸ், பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், அப்புறம் NRIs, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லி பலருக்கும் இந்த ப்ரொஃபஷனல் அசட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூவை 5 பிரிச்சலாம். ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதுபோக ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுற மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், அதுபோக நிறைய NRIs, பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக அட்வைசரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அட்வைசரி ஃபீஸுங்கிறது வந்துட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுவும் அமுண்டி இன்டர்நேஷ்னலோட ரெஃபரல் மூலியமாக வர நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க அட்வைசரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்காக ஒரு ஃபீஸையும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது போக இன்ஸ்டிடியூஷனல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நிறையா பேங்க்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பென்ஷன் ஃபண்ட் ஹவுசஸ், அப்புறம் நிறையா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட போர்ட்ஃபோலியோலாம் இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஃபீஸ்னு ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க. இப்படி 5 வகையில் இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இந்தியா ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுற நிறையா ஜாப்பனீஸ், அப்புறம் ஆஸ்திரேலியன், அப்புறம் சவுத் கொரியன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஃபண்ட்ஸை இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. இங்கே இதோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,209 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு போன ஃபினான்ஷியல் இயரில் அவங்களுக்கு மேஜர் ரெவன்யூ எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸில் இருந்தால், இது மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் தான். இதுலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 3,438 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது ஓவரால் ரெவன்யூவில் 95.6% இருக்குது. அது போக போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் அட்வைசரி ஃபீஸ்க்காக 160 கோடி ரூபாய் இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூவாக. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெவன்யூவில் 4.4% இருக்குது. ரெவன்யூ பை ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்தியா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,480 கோடியாக இருக்குது. இதோட ரெவன்யூ பர்சன்டேஜுக்கு 96.7% இருக்குது. இதே அவுட் சைட் இந்தியாவிலேருந்து அவங்க ஜென்ரேட் பண்ண ரெவன்யூங்கிறது 118 கோடியாக இருக்குது. இது 3.3% இருக்குது. இந்த அவுட் சைடு இந்தியா ரெவன்யூவில் NRIஸோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி பெரிய பெரிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற அட்வைசரி ஃபீஸ், அப்புறம் அவங்களோட போர்ட்ஃபோலியோ இங்கே மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி இதெல்லாமே வந்துட்டு அவுட் சைட் இந்தியா பிஸ்னஸில் வரும். ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ரெவன்யூ இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த கம்பெனியோட ஓவரால் பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட IPO டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, IPO மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு 9,813 கோடி. IPO 14 ஜூலைலேருந்து 16 ஜூலை வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணிடுற ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 545 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 574 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 26 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 574 ரூபாயில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14,924 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 17th ஜூலை, ரீஃபண்ட் டேட் 20th ஜூலை, ஷேர் லிஸ்டிங் டேட் 21st ஜூலை. இந்த இஷ்யூவில் 17.10 கோடி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் கிடையாது. போஸ்ட் IPO லிஸ்டிங் இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் 1,16,914 கோடியாக இருக்க போகுது. இன்றைக்கி தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 98 ரூபாயாக இருக்குது. அதாவது ஷேரோடைய மதிப்பு அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 672 ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2024 3,430 கோடியாக இருந்திருக்கு. இதே அடுத்த வருஷம் 2025 4,200
36 சொல்லி உயர்ந்திருக்கு. இது 2026ல் ஆல்மோஸ்ட் 5000 கோடி டச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ இயர் ஆன் இயர் நல்லா க்ரோ ஆயிருக்கு. இதே ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2024ல் 2100 கோடிக்கு கம்மியாக பண்ணியிருக்காங்க. இது 2025ல் 2540 கோடி பண்ணியிருக்காங்க. இது 2026 மார்ச்சில் 3067 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 326 கோடி கையில் இருக்குது. இந்த கம்பெனி கம்ப்ளீட்லி டெட் ஃப்ரீ கம்பெனி. ஃபினான்ஷியல்ஸில் இந்த கம்பெனிக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டலி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் கம்பெனி. அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி சேனல் பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஓவில் இஷ்யூ பண்ணுற எல்லா ஷேருமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ ஐபிஓ ப்ரொசீடிங்ஸில் வர எல்லா பணமுமே பார்த்தீங்கன்னா ஷேரை செல் பண்ணுற அபுந்தி இந்தியா ஹோல்டிங்க்கும் எஸ்பிஐ பேங்க்குக்கு தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிக்கு இந்த ஐபிஓ லிஸ்டிங்கில் கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறது மூலமா இந்த கம்பெனியை பற்றி விழிப்புணர்வு மார்க்கெட்டில் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். இந்த கம்பெனியோட ஷேரில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனிக்கு இந்த ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறது மூலிமா கிடைக்கிற அட்வான்டேஜாக பார்க்குறேன். அடுத்து இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் க்ரோ ஆகிருக்கு. இன்னுமே இந்த இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் க்ரோ ஆக போகுது. ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சிப் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் பீப்புள் நிறையா பேர் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரொம்ப வருஷமாக காலங்காலமாக நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு மெயின் ஃபினான்ஷியல் அசட்டாக பண்ணிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேஞ்ச் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தை இந்த இண்டஸ்ட்ரி போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க மார்க்கெட் லீடராக இந்த கம்பெனிக்கு டெஃபினட்டாக க்ரோத் இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்குறேன். அடுத்து இந்த கம்பெனி கம்ப்ளீட்லி டெட் ஃப்ரீ கம்பெனி. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அசட் லைட் மாடல் பிஸ்னஸ் தான். ஸோ இவங்க ஜென்ரேட் பண்ணுற மோஸ்ட் ரெவன்யூ ப்ராஃபிட்டாக தான் இவங்களுக்கு கன்வெர்ட் ஆக போகுது. ப்ளஸ் இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி சரி ஃபினான்ஷியலி சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்குது, ஸ்ட்ராங் மார்க்கெட் பொசிஷன் இருக்குது, லீடராகவும் இருக்காங்க இந்த இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில். இது எல்லாமே இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக பார்க்குற விஷயங்களாக இருக்குது. இந்த கம்பெனியில் பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ க்ரோ, ஜெரோதா மாதிரியான டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் கூட லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஷேர் எடுக்க தான் பார்க்குறாங்க. இது காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு சின்ன இஷ்யூவாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து இந்த கம்பெனி என்னதான் மார்க்கெட் லீடராக இருந்தால் கூட இந்த கம்பெனி பெரிய லெவலில் க்ரோ ஆகுதுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சப்போஸ் இந்த இண்டஸ்ட்ரி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக க்ரோ ஆகலைன்னா இந்த கம்பெனி வருஷம் 10% 20% க்ரோ ஆகுது. இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்காக இந்த கம்பெனிஸ் சார்ஜ் பண்ணுற ஃபீஸில் செபி ஏதாச்சும் சிறிய ரெகுலேட்டரி ஆல்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா கூட இது இவங்களை இம்பேக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு 500 crore அசட் மேனேஜ்மெண்ட் வர வரைக்கும் அவங்க 2.25% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணலாம். அடுத்த 50 crores இன்னும் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அது 2% கம்மியாகும். அதுக்கும் இந்த மாதிரி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகும். வாட் இஃப் நாளைக்கே செபி ஈவன் பிலோ 500 crores அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது கூட நீங்கள் 2.25% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணக்கூடாது, அதோட மேக்ஸிமம் லிமிட் 2% தான் இருக்கணும், 1.75% தான் இருக்குன்னு சொல்லி அந்த லிமிட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேஜர் ரெவன்யூவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் தான் வருது. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே நாளைக்கு கம்மியாக தான் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களோட ரெவன்யூ டிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தான் இந்த கம்பெனியில் நான் சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். மற்றபடி இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலையும் சரி ஃபினான்ஷியலையும் சரி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. இந்த கம்பெனியோட ஐபிஓக்கு நான் சப்ஸ்கிரைபும் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த கம்பெனியோட ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.